மதிமுக முதன்மை செயலாளராக முக்கிய முடிவுகளை தன்னால் எடுக்க முடியவில்லை என்று கூறியிருக்கும் துரை வைகோ, நிர்வாக குழுவே இந்த விவகாரத்தில் இறுதி முடிவை எடுக்கும் என்று கூறியிருக்கிறார். கட்சியில் இருக்கிற கடைநிலை தொண்டன், ஒன்றிய செயலர், கிளை செயலர், பகுதி செயலர், கட்சியுடைய அந்த அடிமட்ட தொண்டர்லேருந்து நிர்வாகிகள் என்ன நினைக்கிறாங்க, அது மாவட்ட செயலர் பிரதிபலிக்க போறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிக்காரங்க என்ன நினைக்கிறாங்க, அது நாளைக்கு நிர்வாக கூட்டத்தில், கழக கூட்டத்தில் தெரிய போகுது. அங்கே அவங்க எடுக்கிற முடிவு தான் இறுதி முடிவு. அதாவது அதிக ஜனநாயகம் இருக்கிற இயக்கம் பார்த்தீங்கன்னா எங்கள் இயக்கம் தான். தலைவரை பற்றி 4 பேர் பதிவு போட்டாலுமே அதை கடந்து செல்கின்ற இயக்கம். அவ்வளோ தூரம் இங்கே அதிக ஜனநாயகம். அந்த அதிக ஜனநாயகம் சில நேரங்களில் பிரச்சனைகள் உருவாக்கியிருக்கு, சில சீர்கேடுகளுக்கு காரணமாக இருக்குது இந்த இயக்கம். எனக்கு பொறுத்த வரைக்கும் முதன்மை செயலராக அந்த முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது செய்யும்போது பல பிரச்சனைகள் இருக்கு. எனக்கு இப்பயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை கடந்த ஆபத்தான இதை நான் கடந்துடலன்னு சொல்லிடலாம். இவ்வளோ பேர் உழைச்சோ செஞ்சாலுமே இந்த கப்பல் கரை சேருமாங்கிற கேள்வி எழுதுகிற பொழுது இது போன்ற நபர்களுடைய சில கட்சியை சிதைக்கிற வேலைகள் பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்ட பயணம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது முதன்மை செயலர் நாளைக்கு எல்லா பழியும் நான் சுமக்க வேண்டியது இருக்கும். கப்பலை கரை சேர்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. அந்த நேரத்தில் நீங்க ராஜினாமா இல்ல, நாளைக்கு நிர்வாக குழு கூட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பத்திரிகை தொழில் எல்லாருக்கும் உங்களுக்கு முழுமையான இதுக்கு உண்டான பதில் விடை கிடைக்கும். உங்களுக்கு அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்கன்னு நான் சொல்றேன். துரை வைகோ தொடர்பான விவகாரத்தில் நிர்வாக குழு கூட்டத்தில் நல்ல முடிவு எடுக்கப்படும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார். நிர்வாக குழு போட்டிருக்கிறோம். நிர்வாக குழுவில் எல்லாரும் கலந்துக்கிடுவாங்க. இது ஒரு இந்த பிரச்சனை அங்கே எல்லாரும் ஒரு சமாதானமான முறையில் பேசுவாங்க. ஆக நிர்வாக குழுவில் நல்ல முடிவுகள் எடுக்கப்படும் நான் எதிர்பார்க்குறேன். இந்த பிரச்சனை இப்பொழுது தலை தூக்கி இருக்கிறது. அது பற்றியும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்வார்கள். அவர் எழுதியிருக்காருல்ல, படிச்சே இல்லை, அதுதான். இது சம்பந்தமா ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா? யார் மீதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? எது? அந்த கடிதம் மூலமாக சம்பந்தப்பட்டவர்கள் நிர்வாக குழுவில் நிர்வாக குழு உறுப்பினர்கள், தலைமை நிர்வாகிகள் எல்லாருமே கலந்து பேசும்போது அவங்கவுங்க கருத்தை சொல்லுவாங்க. இப்போ நான் எந்த கருத்தையும் சொல்ல முடியாது.